सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 31/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: எதிர்காலத்தில் அஷ்ட தேவதை மற்றும் பக்தியில் இஷ்ட தேவதை ஆவதற்கான முயற்சி. உங்களை நீங்களே எப்பொழுதும் சிவசக்தி என்று புரிந்து ஒவ்வொரு காரியமும் செய்கிறீர்களா? தன்னுடைய அலங்காரம் மற்றும் அஷ்ட கைகளுடைய மூர்த்தி எப்பொழுதும் தன்னுடைய எதிரில் இருக்கிறதா? அஷ்ட கைகள் உள்ளவர் என்றால் அஷ்ட சக்திகள் உள்ளவர். அப்படி எப்பொழுதும் தன்னுடைய அஷ்ட சக்தி சொரூபம் தெளிவான ரூபத்தில் தென்படுகிறதா? சிவமய சக்திகள் என்று சக்திகளின் மகிமையாக இருக்கிறது. அப்படி சிவபாபாவின் நினைவில் எப்பொழுதும் இருக்கிறீர்களா? சிவன் மற்றும் சக்தி இருவருக்கும் சேர்ந்தே மகிமை செய்கிறார்கள். எப்படி ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறதோ, எதுவரை இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்கிறதோ அதுவரை பிரிய முடியாது. அதேபோல் சிவன் மற்றும் சக்தி இருவருக்குமே அந்த அளவு ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. இதைத்தான் சிவசக்தி இணைந்த நிலை என்று மகிமை செய்கிறார்கள். அதேபோல் எப்பொழுதும் சேர்ந்திருப்பதின் அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது மகிமை மட்டும்தான் இருக்கிறதா? இந்த சேர்ந்திருப்பதை யாரும் எப்பொழுதும் உடைக்க முடியாத, அழிக்க முடியாத அளவிற்கு அந்த மாதிரி சேர்ந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி அனுபவம் செய்து கொண்டே எப்பொழுதும் சிவமய சக்தி சுரூபத்தில் நிலைத்திருந்து கொண்டே நடந்து கொண்டீர்கள் என்றால் ஒருபொழுதும் இருவரின் இணைந்த நிலையில் மாயா தடை ஏற்படுத்த முடியாது. 2 பேர் 10 பேருக்கு சமம் என்று பழமொழியும் இருக்கிறது. அப்படி எப்பொழுதும் சிவன் மற்றும் சக்தி இரண்டும் சேர்ந்து விடுவதால் அந்த மாதிரி சக்தியின் எதிரில் யாரும் எதுவும் செய்ய முடியுமா? இந்த இரட்டை சக்திகளின் எதிரில் வேறெந்த சக்தியும் போரிட முடியாது. தோல்வி அடைய செய்யவும் முடியாது. ஒருவேளை தோல்வி ஏற்படுகிறது என்றால் அல்லது மாயாவின் முற்றுகை ஏற்படுகிறது என்றால் அந்த நேரம் சிவசக்தி சுரூபத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? தன்னுடைய அஷ்ட சக்தி நிரம்பிய சம்பூர்ண சுரூபத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அஷ்ட சக்திகளிலிருந்து ஒருவேளை ஏதாவது ஒரு சக்தியின் குறை இருக்கிறது என்றாலும் அஷ்ட கைகளுடைய சக்திகளுக்காக என்ன மகிமை இருக்கிறதோ அது இருக்க முடியுமா? நான் எப்பொழுதும் அஷ்ட கைகளுடைய சிவசக்தியாகி நடந்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களை நீங்களே எப்பொழுதும் பாருங்கள். யார் எப்பொழுதும் அஷ்ட சக்திகளை தாரணை செய்கிறாரோ அவர்தான் அஷ்ட தேவதையில் வர முடியும். ஒருவேளை தன்னுள் ஏதாவது சக்தியின் குறையை அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் அஷ்ட தேவதையில் வருவது கடினமாகும். மேலும் அஷ்ட தேவதை முழு உலகத்திற்காக இஷ்ட ரூபத்தில் மகிமையையும் செய்யப்படுகிறார் மற்றும்
பூஜிக்கவும் படுகிறார். அப்படி பக்தி மார்க்கத்தில் இஷ்ட தேவதை ஆக வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் அஷ்ட தேவதை ஆக வேண்டும் என்றால் அஷ்ட சக்திகளை எப்பொழுதும் தன்னுள் தாரணை செய்து கொண்டே இருங்கள். இந்த சக்திகளின் தாரணையினால் இயல்பாகவே மேலும் சுலபமாக 2 விஷயங்களின் அனுபவம் செய்வீர்கள். அந்த 2 விஷயங்கள் எவை? எப்பொழுதும் தன்னை சிவசக்தி மற்றும் அஷ்டபுஜங்கள் உள்ளவர் மற்றும் அஷ்ட சக்தியுடையவர் என்று புரிந்து கொள்வதினால், ஒன்று எப்பொழுதும் சேர்ந்திருப்பதின் நிலையை அனுபவம் செய்வார்கள். மற்றொன்று எப்பொழுதும் தன்னுடைய நிலை சாட்சியாக இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். ஒன்று துணையாக இருப்பது, இன்னொன்று சாட்சியாக இருப்பது. இந்த 2ம் அனுபவம் ஆகும். இதைத்தான் வேறு வார்த்தைகளில் சாட்சி நிலை, அதாவது விதைரூப நிலை என்று கூறப்படுகிறது. மேலும் துணையாக இருக்கும் நிலையின் அனுபவம் என்றால் அவ்யக்த நிலையின் அனுபவம் என்று கூறப்படுகிறது. அஷ்ட சக்திகளின் தாரணை ஆவதினால் இந்த 2 நிலைகளின் அனுபவம் எப்பொழுதும் சுலபமாக மேலும் இயல்பாக செய்வார்கள். எப்படி யாராவது சாக்காரத்தில் கூடவே துணையாக இருப்பது போல் அனுபவம் செய்வதால் பின்பு ஒருபொழுதும் தன்னுள் தனிமையோ அல்லது பலகீனமோ அனுபவம். இந்த முறையில் எப்பொழுது சர்வசக்திவான் சிவன் மற்றும் சக்தி 2ன் நினைவு இருக்கிறது என்றால் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே எப்படி கூடவே துணையாகவும் கைமேல் கைகோர்த்து செல்வது போலவும் நன்கு அனுபவம் செய்வார்கள். கையோடு கை சேர்த்து துணையோடு துணையாக இருந்து என்று பாடப்படுகிறது தான் இல்லையா? துணை என்றால் புத்தியின் லைப்பு மற்றும் எப்பொழுதும் தன்னுடன் ஸ்ரீமத் என்ற கை இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். யார் மேலேயாவது யாருடைய கையாவது இருக்கிறது என்றால் அவர் பயமின்றி சக்தி ரூபமாகி எந்த கடினமான காரியத்தையும் செய்வதற்கு தயாராகி விடுகிறார். இதே முறையில் எப்பொழுது ஸ்ரீமத் என்ற கையை எப்பொழுதும் தன்மேல் அனுபவம் செய்தீர்கள் என்றால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை மற்றும் மாயாவின் தடைகளுக்கு பயப்பட மாட்டீர்கள். கையின் உதவியினால் தைரியத்தினால் எதிர்கொள்வதை சுலபமாக அனுபவம் செய்வீர்கள். இதற்காக படங்களில் பக்தன் மற்றும் பகவானின் ரூபமாக என்ன காண்பிக்கிறார்கள்? சக்திகளின் படங்களையும் பார்த்தீர்கள் என்றால் வரதான கையை பக்தர்களின் மேல் இருப்பதாக காண்பிப்பார்கள். அதுவும் தலைமேல் கையிருப்பதாக காண்பிப்பார்கள். இதனுடைய அர்த்தமே இதுதான். தலை, அதாவது புத்தியில் எப்பொழுதும் ஸ்ரீமத் என்ற கை இருக்கிறது என்றால் கை மற்றும் துணை இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் வெற்றி அடைகிறார். அந்த மாதிரி எப்பொழுதும் துணை மற்றும் கையின் அனுபவம் செய்கிறீர்களா? எவ்வளவுதான் பலகீனமான ஆத்மாவாக இருந்தாலும் ஒருவேளை துணையாக இருப்பவர் சர்வ சக்திவான் என்றால் பலகீனமான ஆத்மாவிலும் தானாகவே பலம் நிரம்பி விடுகிறது. எவ்வளவுதான் பயங்கரமான இடமாக இருந்தாலும் உடன் இருப்பவர் மாவீரன் என்றால் எப்படிப்பட்ட பலகீனமானவரும் மாவீரன் ஆகிவிடுகிறார். பின்பு ஒரு பொழுதும் மாயாவிடம் பயப்பட மாட்டார். மாயாவிடம் பயப்படுவது மற்றும் மாயாவை எதிர்கொள்ள முடியாததற்கான காரணம் கை மற்றும் துணையின் அனுபவம் செய்வதில்லை. தந்தை துணையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காமல் இருந்தால் என்னதான் செய்ய முடியும்? எப்படி தந்தை குழந்தைகளின் கையை பிடித்து அவர்களை சரியான வழியில் கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் குழந்தை அடிக்கடி கையை விட்டுவிட்டு தன்னுடைய வழிப்படி செல்கிறது என்றால் என்ன ஆகும்? குழப்பம் அடைந்து விடுவார்.
இந்த மாதிரி புத்தியின் தொடர்பு மற்றும் துணையை மறந்து விடுவதோடு ஸ்ரீமத் என்ற கையையும் விட்டு விடுகிறீர்கள். அப்பொழுதுதான் குழப்பம் அடைகிறீர்கள் மற்றும் குழப்பத்தில் வருகிறீர்கள். மேலும் பலஹீனமானவர் ஆகிவிடுகிறீர்கள். மாயாவும் இந்த விஷயத்தில் மிகவும் புத்திசாலி. எப்பொழுதும் முற்றுகையிட்டாலும் முதலில் கை மற்றும் துணையை விலக்கி தனிமையாக்குகிறது. எப்பொழுது தனியாகி பலஹீனம் ஆகிவிடுகிறாரோ அப்பொழுது போரிடுகிறது. ஒருவேளை எதிரி யார் மேலேயாவது போர் தொடுக்கிறார் என்றால் முதலில் அவருடைய தொடர்பு மற்றும் துணையை விடுவிக்கிறார். எந்த வகையிலாவது அவரை தனிமையாக்கி அவர் மேல் போரிடுகிறார். அதேபோல் மாயாவும் முதலில் துணை மற்றும் கையை விடுவித்து பின்பு போரிடுகிறது. ஒருவேளை துணையையும் கையையும் விடவே இல்லை என்றால் பின்பு சர்வ சக்திவான் துணையாக இருக்கும் பொழுது மாயா என்ன செய்ய முடியும்? மாயாவை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். எனவே துணையையும் கையையும் ஒருபொழுதும் விடாதீர்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி நடந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை கையை பிடித்து கொள்ளுங்கள் என்று பக்தியிலும் அழைக்கிறார்கள் தான் இல்லையா? அப்படி தந்தையை கையை பிடிக்கிறார், கையோடு கை சேர்த்து நடக்க செய்ய விரும்புகிறார். இருந்தாலும் கையை விட்டு விடுகிறார் என்றால் அலைவதில்லாமல் வேறு என்னதான் இருக்கும்? அப்படி தன்னைத்தானே அலைக்கழிப்பதற்கான காரணமாக தானே ஆகிறார். எப்படி ஏதாவது போர் வீரன் போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பே தன்னுடைய ஆயுதங்கள் மற்றும் அனைத்து பொருட்கள் தளவாடங்களை உடன் வைத்துக்கொண்டு பின்பு மைதானத்தில் இறங்குகிறார். அதே போலவே இந்த கர்மசேஸ்திரம் என்ற மைதானத்தில் எந்த ஒரு காரியம் செய்வதற்கோ போர் வீரனாகி யுத்தம் செய்வதற்காகவோ வருகிறீர்கள் என்றால் காரியம் செய்வதற்கு முன்பே தன்னுடைய ஆயுதம், அதாவது இந்த அஷ்ட சக்திகளை உடன் வைத்து பின்பு காரியம் செய்கிறீர்களா? அல்லது எந்த நேரம் எதிரி வருகிறாரோ அந்த நேரம்தான் இவைகளின் நினைவு வருகிறது என்றால் பின்பு என்னவாகும்? தோல்விதான் ஏற்படும். எப்பொழுதுமே தன்னை கர்மசேஸ்திரத்தில் காரியம் செய்யும் போர் வீரன், அதாவது மகாரதி என்ற மைதானத்தில் எதிரியோடு மோதுகிறாரோ அவர் ஒருபொழுதும் ஆயுதங்களை விடுவதே இல்லை. தூங்கும் நேரத்திலும் தன்னுடைய ஆயுதங்களை விடுவதில்லை. அதே போலவே தூங்கும் நேரத்திலும் தன்னுடைய அஷ்ட சக்திகளை மறந்த நிலையை கொண்டு வரக்கூடாது. அதாவது தன்னுடைய ஆயுதங்களை உடன் வைத்திருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு எப்பொழுது மாயா முற்றுகை இடுமோ அந்த நேரம் அமர்ந்து இதற்கு என்ன வழியை கடைபிடிப்பது என்று யோசிக்கும் அந்த நிலை இருக்கக்கூடாது. யோசித்து யோசித்தே நேரம் கடந்துவிடும். எனவே எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அலர்ட், எச்சரிக்கையாக மற்றும் எவரடியாக இல்லை என்றால் அங்கங்கே மாயா ஏமாற்றி விடுகிறது. பின்பு ஏமாற்றுதலின் முடிவாக என்னவாகிறது? தன்னைத்தான் பார்த்தே துக்கத்தின் அலைகள் உருவாகி விடுகிறது. தன்னுடைய குறையை கொண்டு வந்து விடுகிறது. ஒருவேளை தன்னுடைய குறை இல்லை என்றால் எந்த குறையும் வர முடியாது. நீங்கள் அனைவரும் தன்னை பேகம்பூரின் துக்கமற்ற ஊரின் கவலையற்ற மகாராஜா என்று கூறுகிறீர்கள் இல்லையா? இது இந்த நேரத்தின் நிலையாகும். அதாவது துக்கமான உலகம் எதிரிலேயே இருக்கிறது. துக்கம் மற்றும் துக்கமற்றதின் ஞானம் இப்பொழுது இருக்கிறது. இது துக்கம் இருக்கின்ற போதும் அந்த மகிழ்ச்சி நிலையில் நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறீர்கள். எனவே
பேகம்பூரின் மகாராஜா என்று கூறப்படுகிறீர்கள். பெக்கர், ஒன்றுமில்லாதவர் ஆகத்தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் பேகம்பூரின் மகாராஜா நீங்கள். அப்படி நான் பேகம்பூரின் மகாராஜா என்ற இந்த போதையில் எப்பொழுதும் இருக்கிறீர்களா? மகாராஜா மற்றும் ராஜாக்களிடம் ராஜ்யத்தை நடத்தும் சக்தி இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் அந்த இயல்பாக கிடைக்கும் சக்தியை ஒருவேளை சரியான முறையில் காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை, எங்காவது தவறான காரியத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் ராஜ்யத்தின் சக்தியை இழந்து விடுகிறார்கள். மேலும் ராஜ பதவியையும் இழந்து விடுகிறார்கள். அதேபோல் இங்கேயும் நீங்கள் பேகம்பூரின் மகாராஜாக்கள். மேலும் அனைத்து சக்திகளின் பிராப்தி இருக்கிறது. ஆனால் ஒருவேளை ஏதாவது தீய சேர்க்கை அல்லது ஏதாவது கர்மேந்திரியங்களின் வசமாகி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறீர்கள் என்றால் பேகம்பூரின் போதை மற்றும் குஷி என்ன பிராப்தி ஆகியிருக்கிறதோ அது தானாகவே இழக்கப்பட்டு விடுகிறது. எப்படி அந்த மகாராஜா கூட ஒன்றும் இல்லாதவராக ஆகிவிடுகிறார், அதேபோல் இங்கும் மாயாவின் அடிமையான காரணத்தினால் கிரீடமில்லாத பரம ஏழையாகி விடுகிறார்கள். அதனால்தான் என்ன செய்வது, எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று புலம்புகிறார்கள். இவை அனைத்தும் பரம ஏழ்மைத்தனத்தின் அடையாளமாகும். எங்காவது ஏதாவது கர்ம இந்திரியங்களின் வசமாகி தன்னுடைய சக்திகளை இழந்து விடுகிறார்கள். புரிந்ததா? ஆக நீங்கள் அஷ்ட சக்தி ஸ்வரூபமான பேகம்பூரின் மகாராஜா ஆவீர்கள். இந்த நினைவை ஒருபொழுதும் மறக்காதீர்கள். பக்தி மார்க்கத்திலும் எப்பொழுதும் உங்கள் குடைநிலையிலேயே இருப்போம் என்றுதான் அழைத்தீர்கள். அப்படி இந்த துணை மற்றும் கையின் குடைநிலையிலிருந்து வெளியே ஏன் வருகிறீர்கள்? இன்றைய உலகத்தில் ஒருவேளை யாராவது ஏதோ ஓரளவு பதவியுடையவராக இருந்தாலோ அல்லது யாராவது மேலானவர் நல்ல நண்பனாக இருக்கிறார் என்றால் கூட அவர் தன்னுடைய போதை மற்றும் குஷியில் இருக்கிறார். என்னுடைய பேக் போன், முதுகெலும்பு ஆதாரம் மிகவும் சக்தியானது என்று குஷி மற்றும் போதையில் இருக்கிறார். அப்பொழுது உங்களின் பேக் போன் யார்? யாருக்கு சர்வசக்திவான் பேக் போனாக இருக்கிறார் என்றால் எவ்வளவு குஷி மற்றும் போதை இருக்க வேண்டும்? எப்பொழுது குஷியின் அலை இல்லாமல் ஆகிவிடுகிறது? கடலில் எப்பொழுதாவது அலைகள் குறைகிறதா என்ன? நதியில் அலை எழுவதே இல்லை, கடலிலோ அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. நீங்களும் மாஸ்டர் கடல்தான் இல்லையா? பின்பு ஈஸ்வரிய போதை மற்றும் ஈஸ்வரிய குஷியின் அலை எப்பொழுதாவது குறைய முடியுமா? எப்பொழுது கடலின் சம்பந்தம் துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது முடிந்து போய்விடுகிறது. அதாவது துணை மற்றும் கையை விட்டு விடுகிறீர்கள் என்றால் அப்பொழுது குஷியின் அலை மறைந்து விடுகிறது. ஒருவேளை எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் பாவ காரியங்களிலிருந்தும் எப்பொழுதும் சுலபமாக தப்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் பாவ காரியம் தனிமையில்தான் நடக்கிறது. யாராவது திருடுகிறார், பொய் சொல்கிறார், மேலும் ஏதாவது விகாரவசம் ஆகிறார். அதைத்தான் தூய்மையில்லாத எண்ணம் மற்றும் செயல் என்று கூறுவது. அதுவும் தனிமையில்தான் நடக்கிறது. ஒருவேளை எப்பொழுதும் தன்னை தந்தையின் துணையாக அனுபவம் செய்தீர்கள் என்றால் இந்த காரியங்கள் நடக்கவே நடக்காது.
யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் திருடுவார்களா? யாராவது நேரெதிரிலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பொய் சொல்வாரா? எந்த ஒரு பாவம் மற்றும் வீணான காரியம் அடிக்கடி நடந்து விடுகிறது என்றால் இதற்கான காரணம் எப்பொழுதும் துணைவனை துணையாக வைப்பதில்லை, மேலும் துணையை அனுபவம் செய்வதில்லை. சில நேரங்களில் சோர்வாகவும் ஏன் ஆகிவிடுகிறீர்கள்? எப்பொழுது தனிமையாக அனுபவம் ஆகிறதோ அப்பொழுது சோர்வானவராக ஆகிவிடுகிறீர்கள். ஒருவேளை குழுவாக இருக்கிறீர்கள் மற்றும் குழுவின் பிராப்தி இருக்கிறது என்றால் சோர்வடைவீர்களா என்ன? ஒருவேளை சர்வசக்திவான் தந்தை உடன் இருக்கிறார், விதை உடன் இருக்கிறது என்றால் விதையின் கூடவே முழு மரமும் இருக்கிறது என்றால் பின்பு சோர்வு எப்படி ஏற்பட முடியும்? தனிமையே இல்லை என்றால் ஏன் சோர்வாக ஆவீர்கள்? சில நேரம் மாயாவின் தடைகளின் முற்றுகை ஏற்படும் காரணத்தினால், தன்னை பலமற்றவராக அனுபவம் செய்யும் காரணத்தினால் துயரமான நிலை வரை வந்தடைந்து விடுவீர்கள். பலம் நிறைந்தவரின் துணையை மறக்கிறீர்கள், அப்பொழுதுதான் பலமற்றவராக ஆகிறீர்கள். மேலும் பலமற்றவராக ஆன காரணத்தினால் தன்னுடைய கௌரவத்தை மறந்து துயரமுள்ளவர் ஆகிவிடுகிறீர்கள். அப்படி என்னென்ன பலகீனங்கள் மற்றும் குறையை அனுபவம் செய்கிறீர்கள்? அவை அனைத்தின் காரணம் என்னவாக இருக்கும்? துணை மற்றும் கையின் ஆதாரம் கிடைத்தும் விட்டுவிடுகிறீர்கள். புரிந்ததா? முழு கல்பத்திலும் ஒரே ஒரு தடவைதான் இந்த மாதிரி துணை கிடைக்கிறது என்று கூறவும் செய்கிறீர்கள், இருந்தும் விட்டுவிடுகிறீர்கள். யாராவது யாருக்காவது கை கொடுத்து கரை சேர்க்க விரும்புகிறார், ஆனால் அவர் இன்னும் மூழ்குவதற்கு முயற்சி செய்தார் என்றால் என்னவென்று கூறுவது? தன்னைத்தானே அவரே துயரமாக்கிக் கொள்கிறார் இல்லையா? வெகு காலமாக இந்த உலகில் இருந்தும் இப்பொழுதும் இந்த துன்ப நிலை பிடித்திருக்கிறதா? இல்லை என்றால் அடிக்கடி அந்த பக்கம் ஏன் போகிறீர்கள்? இப்பொழுது விரைவாக செல்ல வேண்டும், வேகத்தை அதிகரிக்க வேண்டும். சாரத்தை தனக்குள் நிரப்பியாகிவிட்டது என்றால், சாரத்தை அறிந்து நடந்து கொள்பவராக ஆகிவிட்டீர்கள் என்றால், சாரமே இல்லாத உலகத்திலிருந்து இலைக்கப்பாற்பட்ட வைராகியம் உடையவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. எப்பொழுதும் துணை மற்றும் கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய பேகம்பூரின் மகாராஜாக்களுக்கு நமஸ்காரம். வரதானம். ஆஹா டிராமா. ஆஹாவின் நினைவின் மூலமாக அநேகர்களின் சேவை செய்யக்கூடிய எப்பொழுதும் குஷி நிறைந்தவர்கள் ஆகுக. இந்த டிராமாவின் எந்த ஒரு காட்சியை பார்த்து கொண்டும் ஆஹா டிராமா ஆஹாவின் நினைவு இருந்தது என்றால் ஒருபொழுதும் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் தற்சமயம் நன்மையே செய்யும் யுகம். இதில் என்னென்ன காட்சிகள் எதிரில் வருகிறதோ அவை அனைத்திலும் நன்மை அடங்கியிருக்கிறது என்ற டிராமாவின் ஞானம் கிடைத்திருக்கிறது. தற்சமயம் நன்மை தென்படாவிட்டாலும் ஆனால் அதில் அடங்கியிருக்கும் நன்மை எதிர்காலத்தில் பிரத்யக்ஷம் வெளிப்பாடு ஆகிவிடும். அப்படி ஆஹா டிராமா ஆஹாவின் நினைவு மூலமாக எப்பொழுதும் குஷி நிறைந்து இருப்பீர்கள். முயற்சி செய்வதில் ஒருபொழுதும் சோர்வுடையவராக ஆக மாட்டீர்கள். தானாகவே உங்கள் மூலமாக அநேகரின் சேவை நடந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன். அமைதியின் சக்திதான் மனம் மூலம் செய்யும் சேவைக்கான எளிய சாதனமாகும். எங்கு அமைதியின் சக்தி இருக்கிறதோ
அங்கு திருப்தி இருக்கும். बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे, कैसे है राजयोग, बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।